எங்கள் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு. ஸோ இந்த மூவியை வந்து யார் ஆக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், சூர்யா சார் அஜய் பாலாஜி சார் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து குட்டாக இருக்குது, பார்ப்போம். ஸோ நம்ம இந்த பார்க்கக்கூடிய படம் வந்து ஒரு ஃபேண்டசி அண்ட் ட்ராமா ஒரு. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது மூவியோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதை என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்காக ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் கேரளாலேருந்து வந்து ட்ரீட்மெண்ட்காக வராங்க, ட்ரெயினிங் வராங்க. ஸோ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நகையை எடுத்துகிட்டு வராங்க. அந்த நகையை வந்து தொலைச்சிட்றாங்க. ஸோ அதை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிட்றாங்க. பட் நீங்கள் அந்த நகையை வந்து நீங்கள் கோர்ட்டில் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் தான் வாங்கணும்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வக்கீலோட கார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வக்கீல் வந்து எப்படின்னா, ஒரு பணத்தால் ஜெயிக்கிற வக்கீல் ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தவங்க வந்து நியாயமாக ஜெயிக்கிற வக்கீல். ஸோ இவங்க 2 பேர் நடுவில் போகிறது தான் கதை. ஸோ இந்த கதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, பணம் தான் ஜெயிச்சிக்கிட்டே இருக்குது, அவங்க தோற்றுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 36 ஏரிங்ஸ் கிட்ட போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பொண்ணுக்கு உடம்பு செய்யலாம் போகுது. ஸோ தலைவன் அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. யார்? கருப்பு சார் மாஸ் காட்டுறாரு. அப்போ தான் வந்து பிஜிஎம் எஃபெக்ட் எல்லாமே போட்டு செம்மையாக பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக ஆசமாக இருக்குது கதை தான் கருப்பு. ஸோ பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா, அஜய் பாலாஜி ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுறாரு. என்னென்னா, நார்மல் மனுஷெலாம் எப்படி ஜெயிக்கிறாங்க, நீங்கள் பவர் யூஸ் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சான்ஜில் கொடுக்க, அதுக்கு நம்ம சூர்யா சார் வந்து வக்கீல் கேட்டப்பில் மாசாக கெத்தாக வந்து இறங்கி சூப்பராக வந்து வாழலான்னு பார்த்தா, என்னடா பெட்டிஷனுக்கு இவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி அவன் அந்த கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரையே இது பண்ணிவிட்டு, ஸோ அவர் கட்டத்தில் மேலே அவருமே இந்த கோர்ட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் கண்டுபிடிச்சி தலைவன் வந்து திருத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்ற கொண்டு போகிறது தான் கதை. பட் இந்த கதைக்கு சூர்யா சார் தான் ஆப்டாக இருந்தது. சூப்பராக மாஸாக பண்ணார். கிளைமேக்ஸில் செகண்ட் ஹாஃப் மேலே பிக்காக போகும். ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக வந்துட்டு மாஸ் கட்டுறப்பா தான் இந்த கருப்பு. ஸோ இந்த கருப்பை வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த 15 நிமிஷம் தயவு செஞ்சு எங்கேயும் போய் போகாதீங்களா, செம்ம ஆட்டம். அந்த ஆடுறாங்க டேரக்டரே நேரில் காட்டுறது. ஸோ எல்லாருக்கும் சாமி வந்து ஆடி எல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க. படம் பார்க்கும்போது ஐஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. பாய். ஸோ இந்த படத்தில் யார் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஆக்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்ம சூர்யா சார் வந்து கருப்பாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக மாஸாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொன்று எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்ச கேரக்டர் வந்து அப்பா பொண்ணு. அதில் வந்து அந்த அப்பா கேரக்டர் எமோஷனாக அந்த டைலாக்லாம் தேட்டரில் பார்க்கும்போது, எனக்கு ஜிபே பண்ண தெரியாது தம்பி எல்லாமே சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி 12 நிமிஷம் அதாங்க என் மைண்டில் ஓடுற மாதிரி இருந்து, இப்போ என்ன சேட்டன் என்ன டைலாக் எப்படி அவர் இந்த படத்தை தூக்கி சாப்பிட்டாருங்க. மாஸ் ஃபஸ்ட்டாக உள்ள தலைமை மாஸ் காட்டியிருப்பார். அவரை வச்சு தான் கதையை கொண்டு போகிறாங்க. சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லாவே இது பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் வில்லன் இது வந்து சூப்பராக எடுத்துகிட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லாவே போயிட்டுருக்கு. அவரும் கேங்ஸு அந்த கூட ஒரு 4 பேர் அந்த கேங்ஸ் தான் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காரு அஜய் பாலாஜி. எல்லாருமே பர்ஃபெக்டாக அவங்க கேப்ட் ஆகிற மாதிரி யாரையும் விடாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். முக்கியமாக என்னோடய ஃபேவரட் கருப்பு ப்ளஸ் இந்த அப்பா கேரக்டர் அவர் பீக்கில் பண்ணிட்டாரு. சூப்பர். அவங்க ஒன்றுமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பர். பார்ப்போம். மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஸோ நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம சாய் வந்து பிரிச்சுட்டாருங்க அந்த சாங்ஸ் எல்லாமே. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சாங்ஸ்லாம் மாசு கருப்பாக வராங்க. ஐயோ தேட்டர்லாம் மறந்து போச்சு. ஒவ்வொரு பாட்டு அந்த பாட்டு முக்கியமாக சொல்லணும்னா, இந்த படத்துக்கு கதை எவ்வளோ ப்ளஸ்ஸோ அதே மாதிரி சாயோட பாட்டு செம்ம ப்ளஸ் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு. பிஜிஎம்ஸு மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டு கட்டியிருக்காரு. ஸோ சூப்பரான படம், பாட்டுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கற்பமான சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பாட்டுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார் சாய். படம் டைரக்ஷனுக்கு அஜய் பாலாஜி பிடிச்சிருப்பார். ஸோ இந்த ஆக்டிங்கில் சூர்யா சார், இந்த சேட்டன் அப்பா கேரக்டர், அந்த பொண்ணு கேரக்டர் எல்லாமே ஸ்பீச்சில் பிடிச்சி மாஸ் காட்டின படம் தான் இந்த கருப்பு. ஸோ இந்த கருப்பு மூவியை வந்து மறக்காமல் தேட்டர்ஸில் பாருங்கள். வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கலாம் வெயிட் பண்ணுறாங்க. தேட்டர்ஸில் பாருங்கள். சூப்பரான மூவி வீக்கெண்டுக்கு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது ஒரு ஃபேண்டசி மூவி தான், கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆக்டிங் வைஸ் பக்காவாக இருக்கிற மூவி. ஸோ இந்த மூவிக்கான நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9 கொடுக்குறேன்.
ஸோ இந்த மூவி சூப்பராக அவசரமாக இருக்குது. ஸோ பாருங்கள். அண்ட் ஒரே ஒரு கன்செப்ட், நிறைய வியூஸ்லாம் என் வியூஸ் போகுது, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.